பாடுனாங்க. ஸோ அந்த லைன் பாடுனதுக்கப்புறம் இந்த ஹோல் இன்டர்நெட்டுமே வந்து நீங்க தான் வேற ஒருத்தவங்க வீட்ல போய் இது பண்ணீங்க. அந்த மாரிலாம் வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சு, அந்த பர்ட்டிகுலர் ஈவென்ட்டுக்கு அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஸ்பெகுலேஷன்ஸையும் ஒரு மாரி ஹைப் பண்ற மாரி ரொம்பவே ஓவர் எக்ஸாஜுரேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு சோஷியல் மீடியாஸ் கமெண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்பவே வந்து பேடா இதெல்லாம் கமெண்ட்டுங்கிறது ஜென்ரல்னு வச்சுக்கிட்டாலும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க வந்துட்டு இந்த பர்ட்டிகுலர் இவங்களோட கன்டென்ட் எடுத்து, இவங்க பேசி, இவங்க கன்டென்ட் போட்டு, இவங்க வந்து ட்ரெண்ட் ஆயிக்கிறாங்க. ஸோ இந்த இதெல்லாம் அட்ரஸ் பண்ற மாரி தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. இப்படிலாம் பண்றீங்க, பண்ணக்கூடாது அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு நடுவுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவங்களோட அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆகி இதுக்கெல்லாம் நடுவுல வந்து இவங்களோட அக்கவுண்ட் ஹேக் ஆன மாரியும் அண்ட் ஏன்னா ஒரு கமெண்ட்டுக்கு வந்து கெனிஷா அவங்க ரிப்ளை பண்ண மாரியே, அதாவது ஆர்த்திய பத்தி ராங்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்ற மாரி, அந்த ஒரு பர்ட்டிகுலர் கமெண்ட் எடுத்து, அந்த கமெண்ட்டுக்கும் நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரிப்ளை போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறோமா அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோல, என் அக்கவுண்ட் வந்து ஹேக் ஆயிருந்தது வென் ஐ அம் அட் த மிடில் ஆஃப் த ஈவென்ட். அதனால எனக்கு அத பத்தி எதுவும் தெரியலன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனா இருந்தாலும் அதுவையும் அந்த வீடியோவையே வந்து இவங்க ரொம்ப ட்ரால் பண்ணி, ரொம்ப கமெண்ட்லாம் வந்து ரொம்ப அப்யூசிவா கமெண்ட் பண்ணி அந்த மாரி இருந்ததுனால, ரொம்ப அ வித் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஐ அம் லீவிங் சென்னை.